இன்றைக்கி நம்ம எம்போஸ்டு லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சில்க் த்ரெட் டபுள் லேயரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் வந்து க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன ஸ்டிச்சை, அப்புறமா ஒரு பெரிய ஸ்டிச் போட்டு அதே மாதிரி கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டு மறுபடியும் மேலே இதே மாதிரியே இந்த த்ரெட்டு வந்து கவர் ஆகிற வரைக்கும் நாம் இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரியே ஒரு சின்ன ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலே போடுறதுக்கு மேலே சைடு த்ரெட் எடுத்துக்கணும். அடுத்தது கீழே கொண்டு வரத்துக்கு கீழே இப்படி ஊசி வந்து இந்த டைரக்ஷனில் விட்டு இப்போ வந்து கீழே அதே மாதிரியே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு குட்டி சின்னதாக ஒரு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் மேலே ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டு கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு இதே மாதிரியே கிராஸாக வந்து வர மாதிரி அப்படியே போட்டுகிட்டே வரணும். நம்ம இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டு வந்து இந்த ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக த்ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக மறையிற அளவுக்கு நாம் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு போட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கணும். போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னு நினச்சோன்னா வந்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சாக கவர் பண்ணுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த எம்போஸ்டு லோட் ஸ்டிச்லாம் வந்து நெக்லைனில் நெக் ஷேப் இந்த மாதிரி போடுறோம்ல, யூ ஷேப்பு அந்த மாதிரி போடும்போதெல்லாம் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி சில்க் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக வந்து தெரியும். அதை யூஸ் பண்ணுறோம்.